ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னடா எடுத்தோட்டி கைய காமிச்சிட்டே இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? நல்லா கைய நல்லா கழுவிட்டு மாவு கரைக்கணும் அப்படின்றத தான் காமிக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, மாவு ஃபுல்லா நீங்க பிசினஸ்க்காக கரைக்கும்போது காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் பிசினஸ்க்காக நான் மாவு கரைச்சேன் அப்படின்னா, நெறைய மாவு இந்த மாதிரியெல்லாம் போட்டு நான் இப்படிலாம் கரைக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டு ஒண்ணா ஊத்தி மிக்ஸ் பண்ணுவேன். அதுவுமே மாவு இவ்வளோ வராது. சும்மா கம்மியா தான் வரும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் தினைக்கும் போட போகிறேன். ஸோ அதனால் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு விசேஷத்துக்காக ஆட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் பண்ண மாவு தான். ஸோ அப்படியே நீங்கள் கேட்டிருந்ததுக்கும் ஆன்சர் பண்ண மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு சரி இதை கரைக்கிறத நம்ம அப்படியே வீடியோவாக ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் போட்டுட்டு இதையுமே பார்த்திங்கன்னா 2 பேட்சாக நான் கலந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் மாவு மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன, சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு போயிடுது. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். அதுலேயுமே நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாவு புளிக்கவே மாட்டேது அப்படின்னா, ஸோ அவன் இருக்குல்ல, அவனை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு, இந்த ப்ரீ ஹீட்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆஃப் பண்ணிடுங்க. அவனை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தூக்கி அப்படியே நீங்கள் வச்சுருங்க. மாவு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு காலையில் நல்லாவே மாவு புளிச்சு பொங்கி வந்துடும். அதாவது வெஸ்ட் சைடெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக நான் சொல்லேன். ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலலாம் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் புளிச்சு வந்துடும். ஸோ அதனால் நமக்கு அது தேவையே படாது. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் மாவு அடிக்கடி புளிச்சு போயிடுதுங்க. என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே இந்த மாவு கரைச்சதை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இது நீங்கள் நல்லா கரைக்கும் போது நல்ல கவனமாக பாருங்கள். நல்லா உள்ள அரிசி எல்லாம் எப்படி நான் கரைக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் ஃபுல்லாகவே வீடியோ ஃபுல்லாகவே நான் இதை பேக்ரவுண்டாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம மாவு ரொம்ப புளிச்சு போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஆட்டி எடுப்பீங்களே மாவு, அப்போ உடனே எல்லா மாவையுமே வெளியே வச்சு புளிக்க வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக எல்லா மாவுமே ரொம்ப சீக்கிரத்தில் புளிச்சிடும். ஸோ பாதி மாவு ஃப்ரிட்ஜில் உடனே வச்சுருங்க, பாதி மாவு வெளியே வச்சுருங்க. ஸோ இதுக்கு யூஸ்வலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு வேளை ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா தண்ணிக்குள்ளே கூட, அதாவது ஆரம்பத்துலலாம் நம்ம அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதப்போலாம் தண்ணிக்குள்ளே தான் மாவை வச்சு புளிக்காமல் பார்த்துக்குவாங்க. ஸோ அது செகண்ட் மெத்தட். ஸோ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? எல்லாத்தையுமே மீறி மாவு நல்லா புளிச்சு போச்சு அப்படின்னா என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு மாவில் கலந்து தோசையை ஊற்றுனீங்க அப்படின்னா மாவுடைய புளிப்பு ரொம்ப தெரியாது. ஸோ அப்போ அந்த பால் ஊற்றும் போது மாவுடைய புளிப்பு கண்ட்ரோல், அப்படியே அந்த பால் அந்த மாவில் உள்ள புளிப்பெல்லாம் நல்லா உங்களுக்கு எடுத்துரும். ஓகேங்களா? அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறதோட மண் பாத்திரத்தில் மாவு ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்குமே மாவு புளிக்காமலே இருக்கும். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜு இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாதி பேட்ச் மாவு உப்பு போட்டு கரைச்சி நீங்கள் பாதி நீங்கள் அரைச்சி ஊட்டி உடனே எடுத்து வச்சிடலாம். சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், மண் பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மாவு நார்மலாக நம்ம வெளியில் வைக்கிறப்போ 2 நாளைக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்குமே மண் பாத்திரத்தில் வைக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, வெத்தலை இருக்குல்ல, வெத்தலை காம்போட அப்படியே மாவில் போட்டு அரைச்சதுமே போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நீங்கள் அந்த மாவு தீக்கிற வரைக்கும் அதே மாதிரி அந்த வெத்தலை அப்படியே இருக்கட்டும். அந்த வெத்தலை ஒதுக்கிவிட்டு நீங்கள் மாவை யூஸ் பண்ணிட்டு இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வெத்தலை கிடைக்கல அப்படின்னா வாழை இலை இருக்குல்ல, அதை சின்னதாக கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு கண்டிப்பாக புளிக்கவே புளிக்காது. கட்டாயமாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக 100% சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு எந்த டிப்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா டிப்ஸுமே கம்பல்சரி ஒர்க் ஆகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது. அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.